ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேங்க. அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி ஊற்றியாச்சுங்க. அது நல்லா கொதிச்சு வர்றப்போ இந்த தக்காளியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. அதான் வெடித்து வர்றப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு தோலெல்லாம் எடுத்துடணுங்க தனியாக. பாருங்கள், எல்லாத்துலேயும் எடுத்தாச்சு. இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கிறேங்க. நான் கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிச்சதையும் நான் 5 காஞ்ச மிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கிறேங்க. தக்காளி சேர்த்திக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாக தாங்க போடணும், அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டுருவாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம், அதனால் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணி வற்றி வரட்டுங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. பாருங்க, தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா 10 நாள் கெடாதுங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம்.